முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் புதிதாக 4 குளங்கள் வெட்டப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் பெய்து வரும் கனமழையினால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியே நிரம்பி அதிலிருந்து தண்ணீர் வெளியேறி குடியிருப்புகளுக்குள் புகுந்துவிடும். 118 ஏக்கர் பரப்பளவிலான இந்த இடத்தில் தேங்கும் நீர் இங்கிருந்து வேளச்சேரி, மடுவங்கரை ஆகிய பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் ரேஸ்கோர்ஸ் அமைந்திருக்கும் பகுதியிலேயே புதிதாக குளங்கள் வெட்டினால் அந்த நீரை சேமித்து வைக்கவும் முடியும், குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் சூழப்படுவதையும் தடுக்க முடியும் என சென்னை மாநகராட்சி முடிவெடுத்தது. அதன் பேரில் 9,80,00,000 லிட்டர் மழை நீரை சேமிக்கும் அளவுக்கு 4 புதிய குளங்கள் வெட்டப்பட்டன. அதோடு ரேஸ்கோர்ஸில் உள்ள சிறிய குளத்தை ஆழப்படுத்தி அகலப்படுத்தும் வேலையும் நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையினால் கிண்டி பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானது. பெருமழையால் தேங்கிய தண்ணீர் இந்த 4 குளங்களிலும் தேங்கி கிட்டத்தட்ட 5 MLD தண்ணீர் சேமிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த குளங்கள் வெட்டப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரம் மடுவங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும். அதேபோல வேளச்சேரி அருகே உள்ள ராம் நகர், தான்சி நகர், புவனேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளும் வெள்ள பாதிப்புகளுக்கு இரையாகி இருக்கும். சென்னை மாநகராட்சியின் இந்த சீர்மிகு திட்டத்தால் எப்போதும் வெள்ளம் தேங்கும் வேளச்சேரி தப்பித்தது. தரமணி வேளச்சேரி இணைப்பு சாலையில் உருவாக்கப்பட்ட நன்னீர் குளங்களும் தற்போது 90% நிரம்பி காணப்படுகின்றன. அரிய வகை பறவைகள் ஏராளமானவை தற்போது குளத்திற்கு வந்து செல்வதால் அப்பகுதியே சரணாலயம் போன்று காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட 23,000 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு கொண்ட அளவில் மொத்தம் 4 சேர்த்து சொல்லுறேன் நான். 23,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட விதத்தில் 4 குளங்களை வெட்டும் பணி தொடங்கப்பட்டு 2 குளங்கள் துரிதமாக முடிக்கப்பட்டு நடுநடுவே மழை பெய்த காரணத்தில் சற்று தாமதம் ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த மழைக்கு முன்பாக இந்த பணியை முடிக்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துடன் இரவு பகல் என்று பாராமல் மிகவும் சிறப்பாக இந்த பணியை முடித்து நாங்கள் வெற்றிகரமாக இந்த மழைக்கு பெய்த தண்ணீரையும் கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது 4.6 மில்லியன் கனஅடி என்றாலும் இப்போ இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 மில்லியன் கனஅடிக்கு மேலாகவே தண்ணீர் சேகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு வெற்றிகரமாக இந்த திட்டத்தை நாங்கள் முடித்துள்ளோம். இதனை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சென்னையின் பல்வேறு இடங்களிலும் சிறு சிறு குளங்கள் வெட்டினால் இப்போதல்ல எப்போதுமே பெருமழையை கண்டு சென்னை மக்கள் அஞ்சுவதற்கு அவசியமே இல்லை என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது போல வெள்ளம் வருவதற்கு முன்பே குளங்கள் வெட்டிய சென்னை மாநகராட்சிக்கு தற்போது கைமேல் பலன் கிடைத்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கனமழையின் போதுமே மடுவன்கரை, ஃபைஃபர்லாங் சாலை ஆகிய இடங்களில் தேங்கக்கூடிய வெள்ள நீரை தடுப்பதற்கு சென்னை மாநகராட்சி முன்னெடுத்த இந்த MRC கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குளங்கள் முழுமையாக நிரம்பி கிட்டத்தட்ட 4.6 என்ற அவர்களுடைய இலக்கை தாண்டியும் 5 லட்சம் கனஅடி அளவில் நீரை தேக்கியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பருவமழை காலத்தில் இங்கிருந்து எந்த அளவிலுமே நீர் வெளியேறாமல் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் மணிகண்டன்.